ஓம் கஜானனம் தந்திரஜமானவர்ணம் சுதந்தபாசாம் குஜலட்டுகானி கஸ்தைர் ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 14/6/2025 சனிக்கிழமை. இன்று வைகாசி 31வது நாள். இன்றோடு வைகாசி மாதம் நிறைவாகி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 15/6/2025 நாளை ஆனி மாத பிறப்பு, ஆனி மாத சங்கரகாந்தி. பல்வேறு ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் இந்த மாத பிறப்பிலே நடைபெறுகின்ற சிறப்பு நாளைய தினம். இன்றைய தினம் இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சுப காரியங்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. ஒரு வீட்டிலே கிரகப்பிரவேசமோ, ஒரு வீட்டிலே நிச்சயதார்த்தமோ, திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளோ, திருமண வைபவமோ செய்யக்கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. ஆனால் நம்மில் பலர் நாம் என்ன செய்கிறோம்? சனிக்கிழமை திருமணம் வைத்தால் திருமணத்துக்கு வருகின்றவர்கள் சனிக்கிழமை நின்று விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை முழு விடுமுறை நின்று போவதற்கு வசதியாக இருக்கும். எனவே சனிக்கிழமை ஒரு நாள் பாருங்கள் என்றுதான் சோதிடத்திலே சென்று கேட்கிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். மாற்றப்பட வேண்டும், இது மாற வேண்டும். தவறான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வழமைக்கு மாறாக, சாஸ்திர ஒழுங்குகளுக்கு மாறாக, நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமையில் கல்யாணம் பண்ணுவது, சனிக்கிழமையில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் பார்க்குறது, சனிக்கிழமையில் கர்ம ஆரம்பம் பண்ணி வைக்கிறது, கும்பாபிஷேகத்தில் சனிக்கிழமையில் யாகத்தை ஆரம்பிப்பது எல்லாம் தவறு. மந்தவாரத்தில் இந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு, காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது இவற்றுக்கு சிறப்பான நாள். இந்த மந்தவாரம் சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சனிக்கிழமையிலே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் குளிப்பு, எண்ணெய் ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சிறப்போடு கூடியது. இன்று இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை விக்னங்கள் தீர்க்கின்ற, நமக்கு வருகின்ற சங்கடங்களை எல்லாம் போக்குகின்ற, எல்லா சங்கடங்களும் விலகுகின்ற விரதமாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி வளர்ப்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று வரும். அந்த வகையில் இந்த அமாவாசை 4வது நாள் வருவது வளர்ப்பிறை சதுர்த்தி. பௌர்ணமி 4வது நாள் வருவது சங்கடகர சதுர்த்தி. இந்த 2 சதுர்த்தியிலும் வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வு பெறுகின்ற நல்ல பலனையெல்லாம் தரக்கூடிய வகையிலே விநாயகப் பெருமானை நாமும் பிரார்த்தனை செய்து இஷ்ட சித்திகளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.